வணக்கம். 5/2/2025 குரோதி வருடம் தை 23. நல்ல நேரம் காலை 11:30 12 மணி வரைக்கும், மாலையில் 4:30 5:30 வரைக்கும். கௌரி நல்ல நேரம் பகல் 1:30 2:30 வரைக்கும், இரவு 6:30 7:30 வரைக்கும். சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலை 6:36. லக்னம் மகரம், சூலம் வடக்கு, திதி அஷ்டமி, சந்திராஷ்டமம். ராசி பலம் பார்த்திங்கன்னா மேசம் பெருமை, ரிஷபம் ஆக்கம், மிதுனம் ஆதரவு, கடகம் நலம், சிம்மம் பக்தி, கன்னி தடங்கள், துலாம் போட்டி, விருச்சிகம் வாழ்வு, தனுசு மகிழ்ச்சி, மகரம் வெற்றி, கும்பம் பயம், மீனம் ஏமாற்றம். ராசி பலன் பார்த்திங்கன்னா இன்னைக்கு மேச ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டு தொடர்பாக செயல்படுறது கொஞ்சம் சிந்திச்சு செயல்படணும். இப்போ யாருக்கும் வாக்கு கொடுக்கறத கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. தொழில் விஷயமாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கவனத்தோடு செயல்படணும். நேரத்துக்கு கொஞ்சம் சாப்பிடணும். அப்போ பழைய சிந்தனை கொஞ்சம் அப்பப்போ மனசில் வந்துட்டு போகும். குடும்பத்தில் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு பொறுமை நடந்த நாள்னு வச்சுக்கோங்களேன். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். இப்போ ரிஷபராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பலம் மற்றும் பலவீனத்தை கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சு செயல்படுவீங்க. எதிர்பாராத செலவு மூலம் சேமிப்பு கொஞ்சம் பணம் குறையும். மற்றவர்களுக்கு உதவும் போது கொஞ்சம் பார்த்து சிந்தித்து செயல்படவும். வியாபார ரீதியான வெளியூர் பயணங்களாக அனுகூலம் உண்டாகும். ஆடம்பர பொருட்கள் மேலே கொஞ்சம் ஈர்ப்பு அப்படியே அதிகரிக்கும். கொஞ்சம் உடம்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. வேலை செய்யும்போது கொஞ்சம் சுதாரிப்பாக கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு செயல்படுவோம். கொஞ்சம் ஆக்கப்பூர்வமான நாள்னு வச்சுக்கோங்களேன். அதிர்ஷ்ட திசை வடக்கு. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த கம்ப்யூட்டர் தொடர்பான துறைகளில் கொஞ்சம் திறமை வெளிப்படும். பார்வை தொடர்பான பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். மனதுக்கு பிடிச்சமான சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. சேமிப்பை மேம்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் மதிப்பு உங்களுக்கு கொஞ்சம் ஏறுன்னு வைங்களேன். மனசில் ஏதாவது கவலைகள் இருந்துச்சுன்னா அது இன்றைக்கி கொஞ்சம் குறைஞ்சிரும். உடம்பு ஆரோக்கியம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பயணங்களால் நினைத்தது நிறைவேறும். கொஞ்சம் ஆதரவு நடந்த நாள்னு வச்சுக்கோங்களேன். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. இப்போது கடகராசி பார்ப்போம். கடகராசியில் மனசில் இருந்து வந்த கவலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி கொஞ்சம் உற்சாகமாக இருப்பீங்க. அப்புறம் கொஞ்சம் முட்டுக்கட்டையாக இருந்த சில வேலைகள் இன்றைக்கி கொஞ்சம் சக்ஸஸாக முடியும். வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களோட கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. உங்களுக்கு மேலே உள்ள அதிகாரிகிட்ட கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் உங்கள் திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் வைங்களேன். உடல் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் கொஞ்சம் மேம்படும். நலம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். இப்போ சிம்ம ராசிக்கு பார்ப்போம். அந்த வியாபார வேலை விஷயமா கொஞ்சம் பொறுமை வேணும். இப்போ கணவன் மனைவிகிட்ட கொஞ்சம் ஒற்றுமை வரும். இந்த வெளியில் உள்ள பழக்கவழக்கம்லாம் கொஞ்சம் செல்வாக்கு நல்லா மேம்படும்னு வைங்களேன். வெளியூர் இப்போ பணி சம்மந்தமாக
ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கைவிடும். கோவிலுக்கு சார்ந்த ஒரு பயணம் வந்துச்சுன்னா கொஞ்சம் சாதகமாக அமையும் வைங்க. எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான புதிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் வேலையில் கொஞ்சம் உங்கள் திறமையை இன்னைக்கு கொஞ்சம் வெளிப்படுத்துவீங்க. இன்னைக்கு கொஞ்சம் பக்தியோடு இருப்பீங்கன்னு வைங்களேன். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். இப்போது கன்னிராசி பார்ப்போம். அக்கம் பக்கம் இருப்பவங்கள கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் அனுசரித்து போங்க. அப்புறம் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் உங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்றைக்கி அப்படியே நீங்கும். கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக செயல்படணும்னு வைங்களேன். எதிர்பாராத பயணம் மூலம் உடம்புல கொஞ்சம் அப்படியே சோர்வாக இருப்பீங்க. குடும்ப விஷயங்களை அடுத்தவங்ககிட்ட சொல்கிறத இன்றைக்கி கொஞ்சம் தவிர்த்துருங்க. வேலையில் கொஞ்சம் திறமையாக வேலை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மதிப்பு இன்னைக்கு கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும். தாமதம் நிறைந்த நாள்னு வைங்களேன். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள். இப்போது துலாம் ராசிக்கு என்னன்னா, அப்போ நண்பர்கள் வழியில் கொஞ்சம் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உண்டாகும். இந்த வியாபார விஷயமா கொஞ்சம் லாபங்க கொஞ்சம் அதிகரிக்கணும் வைங்களேன். உயர் பொறுப்பில் இருக்கிறவங்க அவளுடைய அறிமுகம் இன்றைக்கி கொஞ்சம் கிடைக்கும். இந்த கலைத்துறையில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும். இந்த தம்பதிகளுக்குள்ளே புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே கொஞ்சம் அந்யோன்யமாக இருப்பாங்க. தவறிப்போன சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வரும்னு வைங்க. இந்த வியாபார பணியில் கொஞ்சம் சாதகமான சூழ்நிலைகளை கொஞ்சம் உருவாகும். போட்டிகள் நிறைந்த 4, அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. இப்போ விருச்சிக ராசி பார்ப்போம். திடீர்னு கொஞ்சம் பண வரவு உண்டாகும். அப்போ நண்பர்களோட கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் ஏதாவது கொஞ்சம் நல்ல காரியங்களுக்கு, சுப காரியங்களுக்கு முன்னாடி நின்று ஏதாவது ஒரு உதவி ஹெல்ப் பண்ணுவீங்க. எதிர்பாராத ஒரு சிலரை கொஞ்சம் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும். இப்போது உங்கள்கிட்ட வேலை உங்களுக்கு கொஞ்சம் அனுசரித்து வேலையில் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இப்போ பணிபுரிய இடத்துல கொஞ்சம் மதிப்பு உண்டாகும். நினைத்தது கொஞ்சம் செஞ்சு முடிக்கிறதுக்கு உண்டான சூழல் உங்களுக்கு இன்றைக்கி அமையும். அரசு பணியில் ஆதாயம் கொஞ்சம் ஏற்படும் வைங்களேன். வாழ்வு நிறைந்த நாள், அதிர்ஷ்ட திசை வடக்கு. இப்போது தனுசு ராசியை பார்ப்போம். மனசில் புது விதமான ஒரு சிந்தனை வரும், ஒரு ஐடியா வரும்னு வைங்களேன். சில டேலண்டான விஷயங்களை இன்றைக்கி புரியும். அப்போ குடும்பத்தில் உள்ளவங்களுடைய அவங்க ரிலேட்டிவ் சொந்தக்காரங்க சுப நிகழ்ச்சி விஷயமாக பேசுனீங்கன்னா அதில் போய் கலந்துக்குவீங்க. இன்றைக்கி லாபம் கொஞ்சம் அதிகரிக்கும்னு வைங்களேன். இந்த எழுத்து தொடர்பான துறைகளை கற்பனை வளம் சும்மா அதிகரிக்கும். அப்புறம் இந்த கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க டேலண்ட்டு வெளியே தெரிய ஆரம்பிக்கும், திறமை வெளியே தெரியும். மகிழ்ச்சி நிறைந்த நாள் வைங்களேன். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அப்புறம் மகர ராசியை பார்ப்போம். சொந்தக்காரங்க மத்தியில் இன்றைக்கி கொஞ்சம் செல்வாக்கு அதிகரிக்கும். வீடு தொடர்பான இந்த மரமாத்து பணி சம்மந்தமாக புதுசாக ஒரு ஆள்களோட உங்களுக்கு அறிமுகம் கிடைக்கும். வியாபார விஷயமா தவறிய சில வாய்ப்புகள் அதாவது விட்டு போன வாய்ப்பு இன்றைக்கி மீண்டும் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நீண்ட நாள் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கு தீர்வும் அதுக்கு யாராவது உதவியும் ஏற்படும். கணவன் மனைவிகிட்ட இருந்து வந்த வாக்குவாதங்க, சண்டை சச்சரவு இன்றைக்கி கொஞ்சம் அப்படி மட்டுப்படும் வைங்களேன். பிரயாணம் மூலிமா புதிய அனுபவம் கிடைக்கும். வெற்றி நிறைந்த நாள்,
அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். கும்பராசியை பார்ப்போம். வெளி வட்டாரங்களில் கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் உங்களை மதிப்பு ஜாஸ்தியாகனு வைங்களேன். சில தைரியமான முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. இந்த மறைமுகமான எதிர்ப்புகளை அதை கொஞ்சம் இன்றைக்கி சமாளித்து ஜெயிச்சிடுவீங்கன்னு வைங்க. பழைய நண்பர்களை இன்றைக்கி பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இப்போது ஏற்கனவே கரண்ட் இருந்துச்சுன்னா அது அடைப்பதுக்கு என்ன வழியோ அந்த சிந்தனையெல்லாம் ஆலோசனையெல்லாம் பண்ணுவீங்க. இப்போ விளையாட்டு விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வமாக இருப்பீங்க. கொஞ்சம் உறவினர்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து சொன்னால் இன்றைக்கி திட்டமிட்ட காரியங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். தன்னம்பிக்கை நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். இப்போது மீனராசியை பார்ப்போம். இப்போது நண்பர்கள் இடத்துல இருந்து வந்த மனக்கசப்புக்கு இப்போ கொஞ்சம் நீங்கிடுவோம்னு வைங்களேன். இன்றைக்கி உடல் தோற்ற பொழிவு கொஞ்சம் அப்படி மேம்படும். நீண்ட நாள் பிரச்சனைக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஒரு முடிவு ஏற்படும்னு வைங்க. நேர்மறையான சிந்தனையை கொஞ்சம் அதிகரிக்கும். அதாவது அதை தவிர்க்கிறது நல்லது. புதிய நபர்களோட அறிமுகம் ஏற்படும். வியாபாரத்தில் கொஞ்சம் உங்களுக்கு பண வரவு கொஞ்சம் சாதமாக இருக்குன்னு வைங்க. அலுவலகத்தில் உங்கள் மதிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகும். மனசளவில் ஒரு நம்பிக்கை வரும். நல்ல மாற்றம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறம். நன்றி.